started to the Holy Hill. பாருங்க ஹாலோனுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. சரியில்லை, இங்கே வந்து இதை ஹோலி ஹில்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. 1926 இந்த சர்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சோலாக இருக்குங்க. அமெரிக்காவில் இயற்கை அழகு அவ்வளோ கொட்டி கிடக்குங்க. எங்கிட்டு திரும்பினாலும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரோட்ஸாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், வீட்டு பக்கத்தில் புல்லெல்லாம் எவ்வளோ அழகாக வெட்டி அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே மக்களே, ஆரம்பிக்கலாமா? நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும். நாம் இப்போ சிக்காகோவில் இருக்கோம். சிக்காகோவில் க்ரீன் பிரிட்ஜ் லைனில் இருக்கோங்க. நாம் இப்போ இங்கே இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 137 மைல் ட்ராவல் பண்ணி ஹோலி ஹில் ஆஃப் வின்கான்சின்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு தான் போகிறோம். ஏன் ஹோலி ஹில் ஆஃப் வின்கான்சின்னா, வின்கான்சின்னு ஒரு ஸ்டேட் இருக்குங்க. அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு மலைக்கு பேர் தான் ஹோலி ஹில். ஸோ இங்கேருந்து நாம் 137 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அங்கே போகிறோம். அங்கே வந்து ஒரு பாசாலிக்கா இருக்குது, கிறிஸ்டியானிட்டியோடைய ஒரு சர்ச் இருக்குது, பாசாலிக்கா இருக்குது. அதோட ஹிஸ்ட்ரியை நாம் அங்கே போய் சொல்லுவோம். அந்த இடத்துலேருந்து இயற்கை அழகு அவ்வளோ சூப்பராக இருக்குமா. அந்த மலை மேலே ஏறி தான் நாம் போய் பார்க்க போகிறோம். அந்த மலை ஏறக்குறைய ஒரு 1350 அடி ஹைட்டு. ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு 137 மைல் ட்ராவல் பண்ணி அந்த மலை மேலே ஏறி அது மேலே ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சை தான் பார்க்க போகிறோம். அந்த சர்ச்சை பற்றின டீட்டெயில்ஸு என்னங்கிறது எல்லாமே நம்ம அங்கே போய் பார்ப்போம். வாங்க நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் நம்ம போக போகிற காரு. இந்த காரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து இதில் ட்ராவல் பண்ண போகிறோம். வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு 10 நிமிஷத்தில் இங்கேருந்து கிளம்பிடும். கிளம்பி போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். போயிட்டு அதே மாதிரி அந்த ஹில்லில் போய்ட்டு, அந்த ஹோலி ஹில் போயிட்டு எதற்காக அங்கே வந்திருக்கிறோம், அங்கே என்னெல்லாம் தெரியும், என்னெல்லாம் பார்க்க போகிறோங்கிறத அங்கே போய் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பகலில் கூப்பிட்டு வரோம் அவங்க வீடு சைடு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் started to the Holy Hill in Wisconsin state. எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்குது பாருங்கள். இந்த கம்யூனிட்டி சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பராக போட்டிருக்காங்க. நம்ம மெயின் ரோடு வந்துட்டோம். சிக்னல்ஸ்லாம் பாருங்கள் யூஎஸில் எப்படி இருக்குன்னு. இங்கே ஒரு மெக்டொனால்ட்ஸ் இருக்குது.
எல்லா லேட்டஸ்ட் காரும் இருக்குங்க. டெஸ்லாலேருந்து எல்லாமே இருக்குங்க. அதான் அந்த ஒயிட் தான் சொன்னியாமே டெஸ்லா. பக்கத்தில் டெஸ்லா சிம்பிள் பார்க்கணும். போர்ஷே. இது டெஸ்லாவா? இந்த ஒயிட் வந்து டெஸ்லா. ஹைவே பாருங்க எப்படி இருக்குன்னு. இது ஹைவே இல்லைன்னா இது வில்லேஜ் ரோட். லோக்கல் ரோடு ஹைவே, நம்ம ஊர் ஹைவே ரேஞ்சுக்கு இருக்கு பாருங்க. நம்மளோட அமெரிக்காவில் முதல் கார் பயணம் இது. ஸோ ஹைவே ரோடு எல்லாம் உங்களுக்கு காட்டலான்னு தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. திருமண பக்கம்லாம் மெக்டொனால்ட்ஸ் இருக்குது. எல்லா பங்க்லையும் ஃபுட் கோர்ட் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன். இதுதான் போலீஸ் ஸ்டேஷனுங்க. பார்த்துக்கோங்க, அமெரிக்காவில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனு. எப்படி இருக்குது மெயின்டெனன்ஸ் பாருங்க, நான் சூப்பராக பண்ணுறேன். ஆஃபீஸ் ஸ்பேஸ். USG ஆஃபீஸ். கார்ப்பரேட் ஆஃபீஸ். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மெயின்டெனன்ஸ். அமெரிக்கன் கிராமப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக வில்லேஜுக்குள்ளே போயிட்டுருக்கோம். வில்லேஜ் ரோட்டில் இப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. அமெரிக்காவில் உள்ள கிராமப்புறங்கள். வாவ், ரோடே சூப்பராக போகுது. இது ஹைவே இன்னும் போய் கனெக்ட் பண்ணுங்க. ஆனால் இங்கே பாருங்கள் நம்ம ஊர் ஹைவே மாதிரி இருக்குது. லோக்கல் ரோடு 2 மைல் ஹைவே எடுப்போம். அப்போ காட்டு டிஃப்ரென்ஸ் இதுதான் ஹைவே. இதான் டெஸ்லா கார் பாருங்கள். டெஸ்லா காரை பக்கத்தில் பார்க்குறீங்களா? இதுதான் டெஸ்லா. இது டெஸ்லா. இது டெஸ்லா ஒயிட்டு, அது டெஸ்லா black color. This is white color. Tesla white color Tesla பாருங்க. இப்போ நம்ம லோக்கல் ரோட்லேருந்து ஹைவே போக போகிறோம். ஸோ லோக்கல் ரோடே ஹைவேமா இருக்குன்னா ஹைவே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இதுதாங்க ஹைவே, அமெரிக்கன் ஹைவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நேஷ்னல் ஏர்போர்ட் நெக்ஸ்ட் ரைட். இதுதான் தீம் பார்க்கு. 6 lakhs-ஆ? 6 lakh தீம் பார்க் பாருங்க. இங்கே 6 lakhs. தீம் பார்க் பாருங்க. ரோலர் கோஸ்டர் பாருங்க எப்படி இருக்குன்னு. அங்கே பாருங்க 6 lakhs கிரேட் அமெரிக்கா தீம் பார்க். இதுதான் பார்த்துக்கோங்க 6 lakhs. ரைட்டில் பெரிய தீம் பார்க்காக இருக்குது. நாம் போயிட்டுருக்கிறது I-94 ஹைவே. இந்த I-94 ஹைவேக்கு என்ன ஸ்பெஷல்னா, யூஎஸில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸை இது கனெக்ட் பண்ணுது. ஸோ I-94 கார்டெலாம் முன்னாடி இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்களா அந்த ஹைவே கனெக்ட் பண்ணி போகிறதுக்கு. ஸோ அப்படி அந்த கார்டு இருந்ததுன்னா எந்த ஸ்டேட் வேணால் நம்ம ட்ராவல் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இதுதான் I-94 ஹைவே, த ஃபேமஸ் I-94 ஹைவே. பார்த்துக்கோங்க எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள் இந்த ஹைவே. இங்கே பாருங்கள், இது ஆட்டோமேட்டிக் டோலு. பே பண்ணிட்டு போனோன்னா ரைட் சைட் போய் பே பண்ணிட்டு போகணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டோல் இதுலேருந்து டிடெக்ட் பண்ணிக்கும். மேலே காமிச்சல இல்லை. இங்கே போட்டுருக்கு பாருங்க, நம்ம ஊர் மாதிரியே ஃபாஸ்டேக் பாருங்க.
இந்த ட்ரக்கை பாருங்க என்ன பெருசாக இருக்குது. ஓ BMW போகுது பாருங்க. Chevrolet. இன்னொரு இன்ஃபர்மேஷன் இப்போ கிடச்சிச்சு. என்னென்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் போகிற எல்லா ஹைவேயுமே ஈவன் நம்பர்ஸில் இருக்கும். நார்த் டு சவுத் போகிற எல்லா ஹைவேயுமே ஆட் நம்பர்ஸில் இருக்குமா. ஸோ அந்த நம்பர்ஸை நம்ம வச்சு நம்ம ஈஸ்ட் டு வெஸ்ட் போகிறோமா நார்த் டு சவுத் போகிறோமான்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ யூஎஸ் வர்றவங்க இந்த இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணிக்கோங்க. ஈவன் நம்பர்ஸில் ஹைவே நம்பர் இருந்ததுன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நார்த் டு சவுத்துனாக்கா ஆட் நம்பர்ஸில் இருக்கும். சைட்லேயே மெயின்டெனன்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு ட்ரக்கு, அதில் ஒரு புல்டோசர் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க. ட்ரக்கே செம்ம அழகாக இருக்குல்ல. இங்கே பாருங்க கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. வாவ், நம்ம ஊர்லலாம் கார் வந்து க்ளோஸில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே பாருங்க ஓப்பனில் எடுத்துகிட்டு போகிறாங்க காரை. எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க ஓப்பனில் வச்சு. இங்கே பாருங்க ஹரிப்ரோ கம்பெனி இருக்கு பாருங்க. இங்கே கம்மி கம்பெனி வந்து இது அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட். என்ன பண்ணுவாங்க? இங்க திங்ஸ் கொண்டாந்து வச்சு இங்க இருந்து டெலிவரி கொடுக்குறாங்க. ஓகே, இது மாதிரி இங்க பாருங்க மாஸ் சீஸ். இது வந்து சாக்லேட் கம்பெனி. மாஸ் சீஸ் ஃபேமஸ் சாக்லேட் கம்பெனி. பாருங்க சைடு இருக்குது. இந்த ஹைவே ஒட்டி எல்லா இடமும் இருக்குங்க. அது மாதிரி கார் ஷோரூம்ஸ் எல்லாம் இருக்குங்கிட்டு. இந்த ஹைவேல தான் ஃபுல்லாக எல்லா கார் ஷோரூமும் 1 by 1 பக்கத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் கார் வேணும்னா இந்த ஹைவேல வந்தால் எல்லா கம்பெனியும் இருக்குது, பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க கியாலாம் ஓடுறீங்க. நம்ம ஊர் கியாலாம் இங்கே ஓடிட்டுருக்கு. பென்ஸ் போது பாருங்க. அதான் வீடு ட்ராவல் ஹோம். இங்கே பாருங்க ரூம்ஸோடய அப்படியே ட்ராவல் பண்ணுறாங்க. வெக்கேஷனுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. டனல் ஒன்று வருது நம்ம ரோடில் லெஃப்டில் க்ராஸ் பண்ணுறதுக்கு. அண்ணா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரோடோட லெஃப்ட் சைடு வந்துட்டோம். கட் ரோடை பாருங்க எப்படி இருக்கு. ஐயோ இங்கே ட்ரீஸோட கலர்ஸ்லாம் பாருங்கள் எப்படி மாறி இருக்கு. இது வந்து இந்த ஆட்டம் சீசனில் தான் இப்படி நடக்கும். இப்போ வந்து அதாவது அக்டோபர் நவம்பர் இந்த டைமில் வந்தீங்கன்னா இந்த ட்ரீஸ் எல்லாம் கலர் மாறுறதை பார்க்கலாம். அதனால தான் இந்த டைமில் நம்ம வந்திருக்கோம். ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு கலரில் இருக்கு பாருங்க. இடத்த பாரு என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கோல்ஃப் கோர்ட். ஏய் இங்கே பாரு ஃபவுண்டைன் பாருங்க செம்மையாக இருக்கு. இந்த லொக்கேஷனை பாரு. ஐயோ என்ன அழகாக இருக்கு பாரு. சூப்பராக இருக்கு. இன்னொரு 10 minutes தான் ட்ராவல். ஆல்மோஸ்ட் ஸ்பாட் ரீச் ஆகிட்டோம். இங்கே என்ன
இப்போ தான் நம்ம ஹில்லில் இருக்கிற ஃபீலே தெரியுது. கிளேசியர் ஹில்ஸ் கவுண்ட்ரி பார்க். இந்த ஃபாரஸ்ட்குள்ளே தான் போகிறோம். இந்த மரங்களை தான் மேலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெவ்வேறு கலரில் வெவ்வேறு ஸ்பீட் கம்மி. ஹில் அப்படியே லைட்டாக ஏறும். இப்போ தான் ஹில்லில் ஏறுறோம். அதான் ஹில்லே தெரியுது. இப்படி ஏறி இறங்கி இறங்குறதுனால பைக்கில் வர்றது ஜாலியாக இருக்கும்ல. இப்போ ஹாலோவீனுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவா நிறுத்தம் இதை பார்த்துட்டு போட்டோம். நிறுத்துறேன் கொஞ்சம் மேலே. இது பாருங்க, ஹாலோவீனுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பார்ட்டி நடத்திட்டு இருக்கு, ஹாலோவீன் பார்ட்டிங்க. இங்கே பாருங்க, எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. டைனோசர்ஸோட ஸ்கல்ஸ் மார் செட் பண்ணியிருக்காங்க. எப்படி போகுது பாருங்க ரோடு, செம்ம பியூட்டிஃபுல்லாக. ஹோலி ஹில் நாம் ரீச் ஆகிட்டோம் ஆல்மோஸ்ட். ஹோலி ஹில் வந்துட்டோம் நம்ம. வாங்க அப்படி உள்ளே போவோம். ஹோலி ஹில் பாசாலிகா. வந்துட்டோங்க. இதுதான் அந்த சர்ச்சு ஹோலி ஹில்லில். இது மேலே தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம்.
வாங்க அப்படியே மேலே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. மேலேருந்து வியூ சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்மளோட கிரீன் பிரிட்ஜ் லைன்லேருந்து ஒரு 1.5 hours டிரைவில் இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். மேலே போனால் இங்கே கீழே இருக்கிற இந்த மரங்கள்லாம் கலர் மாறினதுக்கு இந்த சீசனுக்கு நிறைய பேர் இங்கே வராங்க. ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. அதான் நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க மேலே போய் எப்படி நம்ம வெதர் வந்து பயங்கர சில்லுன்னு இருக்குங்க. நம்ம ஜர்க்கின் குள்ளாலாம் போட்டிருக்கோம், பார்த்தா உங்களுக்கே தெரியும். வாங்க போகிற பாதை தான் இது. எப்படி போகிறோம் பாருங்கள். ஓ இல்லை ஒரு டவரில் நம்ம மேலே வரைக்கும் போகலாமா? நாங்கள் போவோம். இதுதான் இந்த சர்ச்சு. இதோட ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம். இது 18th centuryயில் இங்கே வந்து இதை ஹோலி ஹில்லை அனௌன்ஸ் பண்ணாங்க. 1926 இந்த சர்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 1926 இந்த சர்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து 2 டவர் இருக்குது. பப்ளிக்ஸை வந்து ஒரு டவருக்கு மேலே போய் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ மேலேருந்து பார்த்தா இந்த என்டையர் ட்ரீஸும் கலர் மாறினு தெரியும். பர்டிகுலர்லி இந்த ஆட்டம் சீசனில் இங்கே வந்தால் இங்கே வந்து கலர் இந்த கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த சீசனில் எப்படி இவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு. ஸோ இந்த ஆட்டம் சீசனில் இங்கே வந்தீங்கன்னா இந்த மரங்கள்லாம் கலர் மாறினது மேலேருந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். வாங்க மேலே போய் பார்ப்போம் எப்படிலாம் இருக்குன்ட்டு. இங்கே ஒவ்வொரு லெவல்லையும் என்ன இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். Level 1 restrooms and gift store. Level 2 Chapel of Centers, Confessions, Scenic Tower. Level 3 Basilica, Student Temple. இங்கே போட்டிருக்கேன். இதான் என்ட்ரி. எல்லாம் நின்று விடுறாங்க. மேலே போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த ஆள் விடுறாங்க. வாங்க போவோம். மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க. சர்ச்சோட என்ட்ரன்ஸ் ஆக்கிடுறாங்க மேலே. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். Beautiful church. Almost 100 years old church.
சைடில். இங்கே பாருங்க மரங்கள்லாம் இது எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்க கலர்ஸ். இதுக்கு தான் இந்த சீசனில் வரணுங்கிறது. அக்டோபர் நவம்பரில் தான் இந்த மரங்கள்லாம் இந்த கலரில் மாறும். இது இறங்க போகிறோம், மேலே ஏறிட்டோம். கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் இறங்கிட்டோம். ஒரு 2 ஃப்ளோர் இறங்கிட்டா போதும். வுட் சைட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பியூட்டிஃபுல்லாக. அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க. அமெரிக்கா வந்துட்டு சோளச்செடி பார்க்காம போனால் எப்படிங்க. இங்கே பாருங்கள், இதாங்க சோளச்செடி. சோளக்காட்டுக்குள்ளே தான் இருக்கும். இதுதான் சோளச்செடி. இங்கே பாருங்கள் சோளக்கருது, சோளக்கருது எப்படி இருக்குது. இங்கே பாருங்கள் சோளம், சோளம் தெரியுதா எப்படி இருக்கு பாருங்கள். சோளக்கருது செடியில். அதாங்க நம்ம அமெரிக்கன் கார்னு ஃபுல்லாக சோள செடி, சோள காட்டுக்குள்ளே இருக்கோம். நாம் இப்போ சோள காட்டுக்குள்ளே தான் இருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சோளம் இருக்குங்க. எவ்வளோ சோளம் இருக்குது பாருங்கள். வரிசைக்கு ஃபுல்லாக சோளச்செடி, சோளக்காட்டு தாங்க ஃபுல்லாகவே. அமெரிக்காவில் வந்து சோளத்தையும் உங்களுக்கு காட்டிட்டேன். இது ஃபுல்லாக இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபுல்லாக செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ரோடு பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக சோளக்காடு. தூரத்தில் பாருங்கள் அந்த மரங்கள்லாம் என்ன கலர்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க போவோம் அப்படியே.
சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடத்த. இதுதான் அமெரிக்காவுடைய வில்லேஜு, கிராமப்புறமும் எவ்வளோ அழகாக ரோடு போட்டு எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இங்கே போகிற வழியில் ஒரு மான் அடிபட்டு கிடக்குங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், ஒரு பாதி மான் அடிபட்டு கிடக்கு அப்படியே ரோட்டில், ரோட்டு ஓரத்தில். இது பாதி மானாக இருக்குது, அடிபட்டு ரோட்டு ஓரத்துலேயே கிடக்குது. இங்கே அமெரிக்காவில் வந்து மான் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. அமெரிக்காவில் மாடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. ஆக்சுவலி இது கம்மியாகிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தெரியும். இந்த ஃபென்சிங் அந்த கேட்டல் ஃபீல்டுக்கு தான் கூட இருக்கு. பாருங்க பைக் எப்படி ஓட்டிட்டு போகிறாங்க. ஹாலோவினுக்கு எப்படி இருக்குது சூப்பராக. ஐயோ இங்கே இந்த வீட்டில் செம்ம பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இங்கே வீடெல்லாம் பாரு, ஒவ்வொரு வீடும் பார்த்துட்டு போய் இதில் எது பெஸ்ட்டை பார்த்து நம்ம கட்டுறோம் அதே மாதிரி. இன்றைக்கி காலையில் கிளம்பி நம்ம ஹோலி ஹில்லில் பார்க்க போகிற வழியில் என்னென்னலாம் பார்த்தோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த லோக்கல் வில்லேஜ் ரோட்லேருந்து ஹைவே வரைக்கும் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ அழகாக பில்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. போகிற வழியில் ஒரு ஹாலோவின் செலிப்ரேஷன் நடந்தது, எலும்பு கூடலாம் வச்சு பார்த்துருப்பீங்க. ஹாலோவின் வந்து நான் எதுக்குன்னு சொல்லலை உங்களுக்கு. ஹாலோவின் ஆக்சுவலாக என்னென்னா முன்னோர்களுக்கு ஈவில் ஸ்பிரிட்டுக்கு செய்கிற மரியாதையாங்க, அதான் இவங்க பண்ணுறாங்க. ஹாலோவின் அவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த ஹோலி ஹில் மேலே போய் மேலேருந்து இந்த கலரான லீவ்ஸ் மாறினது எல்லாத்தையும் பார்த்துருப்போம். அவ்வளோ அழகாக இருந்தது. உண்மையிலே இந்த ட்ரிப்பு ரொம்ப சூப்பராக இருந்தது. ரிட்டர்ன் வர வழியில் அவங்களுக்கு வந்து அந்த சோளக்காடையும் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி இங்கே வீடுங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் கண்ணை ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இதை பார்த்து பண்ணலாம், அவ்வளோ அழகாக இங்கே பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இயற்கை காட்சிகளை ரசிக்கணும் அப்படின்னா நீங்கள் அக்டோபர் நவம்பரில் வந்தீங்கன்னா தான் அந்த டைமில் இந்த குளிருக்கு இந்த இலைகள்லாம் கலர் மாறி அவ்வளோ அழகாக ஜொலிக்குது. ஸோ நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம், அவங்களும் இந்த அமெரிக்கா பற்றி தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நம்ம அமெரிக்காவுடைய அடுத்தடுத்த வீடியோ வந்து வேணும்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ வரும். திஸ் இஸ் ஃபார் ரியாலிட்டி ஜேர்னி. இதோடு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். பாய். நாம் இப்போ அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டன் டிசி தான் போகிறோம். சிக்காகோ ஏர்போர்ட்டை பாருங்கள், அப்படியே உள்ளே போகிறோம் பாருங்கள். லைட் அப்படியே ட்ராவல் பண்ணுது பாருங்கள், செம்மையாக. அதுலேருந்து கிளம்பி ட்ரெயின் பிடிச்சி ஒரு 45 minutes ட்ராவல் வாஷிங்டன் டிசி போய் அங்கே ஒயிட் ஹவுஸை பார்க்க போகிறோம். ஓகே, அமெரிக்காவில் பயங்கர காஸ்ட்லிங்க எல்லாமே. 2 பேர் தான் சாப்பிட்ருக்கோம். $21 யோசிச்சு பாருங்கள், $2000 ஆல்மோஸ்ட், $22 ஆல்மோஸ்ட். அமெரிக்க ட்ரெயின் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்மளுடைய முதல் அமெரிக்க ட்ரெயின் பயணம் சூப்பராக இருக்குது. ட்ரெயினு பாருங்கள் என்ன ஹைட்டு. ஒரு காலத்தில் உலகத்தின் டாலஸ்ட் பில்டிங் தாங்க. பென்சில்வேனியா, ஜார்ஜியா, இதுதான் அட்லாண்டிக். இது அட்லாண்டிக் சீக்கும் அது வந்து பசிபிக் சீக்காகவும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறதாங்க லிங்கன் மெமோரியல். ரைஸு, நூடுல்ஸு, காரமாக உள்ள சிக்கன் ஒன்று, ஹனி சிக்கன் ஒன்று. இதை எடுத்து நம்ம ஏர்ன ஸ்டேஷனுக்கு போகிறோம். போகலாம்.